ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தோசைக்கு இந்த மாதிரி 2 சட்னி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வைக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேர்க்கடலை தொளி உரிச்சிருக்கேன், தேங்காயும் 2 காஞ்ச மிளகாயும் வச்சுருக்கேன், ஒரு பிஞ்சு புளி வச்சுருக்கேன். அப்போ தான் புளி வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும். கூடவே கல் உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உடச்சக்கல்ல தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1, 2 பூண்டு, ஒரு பிஞ்சு இஞ்சி இதையுமே வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி கல் உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி நார்மலாக நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ரொம்பவே சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.